இஸ்லாம் கொண்டு வர முடியும் இஸ்லாமிய நாடுகளில். புரியுதா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, 8ஆ 20ஆ, ஜக்காத்து ஒரு வருஷமா பல வருஷமா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஓனர் யாருங்க பாஸ்? நீங்கள் தான். புரியுதுங்களா? உம்மத் வந்து அன்றைக்கே வந்து மூடி வச்சிருச்சு சப்ஜெக்ட். தொழுகை 4 முறைப்படி தொழுதாலும் கூடும், தொழுகை திடலில் தொழுதாலும் கூடும், பள்ளிவாசலில் தொழுதாலும் கூடும். புரியுதா? இன்னைக்கு திடல் தொழுகையே நடத்தாகணுன்றாலும் யூபியில் போய் நடத்துங்க. யூபியில் ரோட்டில் நின்று தொழுதா ஜெயிலில் போட்டுருவோம். யோகி வந்து சொல்கிறாரு, யூபியில் வந்து இனிமேல் ரோட்டில் யாரும் தொழுகை நடத்த முடியாது, இன்னும் கொஞ்சம் நாளில் பள்ளிவாசலில் யாரும் தொழுகை நடத்த முடியாதுங்க. இந்த ஃபிர்கா ஆட்கள் தான் இஸ்லாத்துக்குள்ளே இந்த கேள்வி கேட்டு கேட்டு அக்யூரிசி கொண்டு வரோம். ரசூலா தொழுதாங்க, ரைட்டு, எங்கே கட்டினாங்க அக்யூரிசி கேட்குறாங்களா? ஏப்பா ஒரு வயசில் இங்கே இருக்குது, ஒரு வயசில் இங்கே இருக்குது, இந்த வயசில் எப்படி இருக்குல்ல, இந்த வயசுக்கு அந்த வயசுக்கு என்ன வித்தியாசம்? இல்லைப்பா இந்த அறிவிப்பாளர் இந்த மாதிரி இருக்கார், இந்த அறிவிப்பாளருங்கிறீங்களே, அப்போ அந்த அறிவிப்பாளர் சொல்கிறது நம்ம கேட்கலாமே. இல்லை தேவையாது. மக்கள் எங்கே போயிட்டு இருக்காங்க? முர்த்ததாயிட்டு இருக்காங்க. முஸ்லீம் இளைஞர்கள், குழந்தைகள் நாத்தியர்களாக மாறிட்டு இருக்காங்க. புரியுதா? அதில் உங்களுக்கு ஃபோக்கஸே இல்லை. அதான் எல்லாம் சொல்கிறான், வெட்டி வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மெயின் வேலையை நீங்கள் விட்டுருவீங்க. இதுதான் இந்த வசனத்துடைய மீனிங். உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு கூட்டத்தார் இத்தகைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். பிறகு அவற்றின் காரணமாகவே அவர்கள் நிராகரிப்பில் ஆழ்ந்து விட்டார்கள். குஃபுருக்கு ஏன் போனாங்க அப்படின்னா, இஸ்லாத்தை விடலாண்டு போல, இஸ்லாத்தை வந்து இன்னும் சரியாக பின்பற்ற போகிறோம், இன்னும் அக்யூரேட்டாக பின்பற்ற போகிறோம், அக்யூரசி எங்களுக்கு பயங்கரமாக தேவை, இந்த மாடுடைய வயசு, கலரு, சைஸு, அது இது எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்க இவங்க? மாட்டுக்கு செலவு வச்சாங்களே. கேட்டால் அல்லாவுடைய விஷயத்தில், தீனுடைய விஷயத்தில் நாங்கள் ரொம்ப சென்சிட்டிவ்ப்பா. நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தை கூட நாங்கள் வந்து சின்ன விஷயம் பார்க்க மாட்டோம். அதுக்கு அவர் விளக்கம்லாம் கொடுத்தாரு ஆரம்ப காலத்தில் பிஜே. என்ன அப்படின்னா, ஏங்க அது பெரிய விஷயங்க, அதை ஏங்க பெரியப்படுத்துறீங்க, அது ஒரு மேட்ரு இல்லை. புரியுதா? ரசூலுல்லாஹ் தொழுத தொழுகைகளை வந்து 200 வருஷம் கழிச்சு தான் பதிவு செய்யப்படுது. புரியுதா? புகாரி படி தான் தொழுதுன்னா, புகாரிக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி தொழுதாங்க? அப்போ அவங்க தொழிலாம் பார்த்தீங்களா? அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி உலமாக்களை வச்சு அவங்க தொழுதாங்க. அவ்வளோதான் சிம்பிள். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மதபு 4 மதபுன்னு கொண்டு வந்து அவங்க மசாயில ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இதை ரீஓப்பன் பண்ணாது. ஏன்னா கேள்வி கேட்டிங்கன்னா இன்னும் லட்சம் கேள்வி எழுப்ப முடியும். பிஜே ஒரு இடத்துல சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அவர் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபசாதுக்கு விதைச்சவர். அவர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிறை வந்து கண்ணில் பார்க்கணுமா, அல்லது உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் தெரிஞ்சால் போதுமா, அல்லது பிறை வந்து இப்படி தான் சுழண்டு வருதுன்ட்டு இன்றைக்கி விஞ்ஞானம் மூலமாக கண்டுபிடிக்க முடியுது, இந்த மூன்றில் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாரு. இந்த நிலைப்பாடு சரினா இதுக்கு எதிராக என்னால் ஹதீஸ் காட்ட முடியும், அந்த நிலைப்பாடு சரினா அதுக்கு எதிராக என்னால் ஹதீஸ் காட்ட முடியும், இந்த நிலைப்பாடு சரினா அதுக்கும் என்னால் ஹதீஸ் காட்ட முடியுங்கிறது. அப்போ ஒருமித்த கருத்துக்கு வர முடியாதுன்னு புரியுதில்ல. அப்புறம் ஏன் பாஸ் பருத்தி மூட்டை குடோன்லேருந்து தூக்கிட்டு வரீங்க? உங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் வேணுமா? அதெல்லாம் அதான் கேட்குறான். இப்படி தேவையில்லாம கேள்வி கேட்டு கடைசியாக குஃபுரில் போயிட்டீங்க. அதெல்லாம் அதான் கேட்குறான், குஃபுரில் போயிட்டீங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு காலத்தில் இவங்களும் சுன்ன ஜமாத்தும் உரண்டை எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களுக்குள்ளேயே 3-4 பிரிவாகி போச்சு. இப்போ இவங்களே ஒருத்தர் கழுவி ஊற்றிட்டு இப்போ அந்த சாக்கடைக்குள்ளே இவங்க தான் இருக்காங்க, சமூகத்தில் நாத்தம் பிடிச்சி இன்னைக்கு இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மக்களுக்கு இந்த தௌஹீத் இயக்கங்கள், இந்த அமைப்புகள் மேலே இருந்த மரியாதை முதல்ல இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. சுத்தமாக இல்லைன்னு சொல்லலை, முதல்ல